மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். ஆதரி தாவீது வம்சமாசினா மனோஹரி அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவனை பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவத்திரு உள்ளமே நிறைந்துமே மகிழ்ந்தருள் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். ஜீவர்கள் ஈடேறவே தன் மைந்தனை மன்றாடிடும் ஜீவர்கள் ஈடேறவே தன் மைந்தனை மன்றாடிடும் பாவிகளின் தஞ்சமே இப்பாரெல்லாம் கொண்டாடிடும் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். இந்த திருப்பலியிலே திண்டுக்கல் மாரம்பாடி வேடச்சந்தூர் பகுதியில் வசிக்கின்ற ஆபேல் தெரஸ் குடும்பத்தினர் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தினருக்கு சுகம் கிடைக்கவும், குறிப்பாக கால்வலி நீங்கி நன்றாக நடக்கவும், லோயோலா ராஜா ஆரோக்கிய டெல்பின் குழந்தை செல்வம் கிடைக்கவும், நிரந்தர அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்றும், வலன் லீனஸ் இன்ஃபென்டா மேரி இவர்களுக்கு அன்னையினுடைய பரிந்துரையால் திருமணம் நடைபெற்றதற்கு நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எந்நேரமும் கைவிடாதவர் நம் ஆண்டவர். ஒருபோதும் நம்மை மறக்காதவர் நம் ஆண்டவர். நம்மை விட்டு விலகாதவர், நம்மோடு என்றும் இருக்கிறவர், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர். அந்த ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்வையும் நம் வாழ்வின் தேவைகளையும் அடைக்கல அன்னையின் பரிந்துரையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இந்த திருப்பலியில் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன்.
அன்னையின் நாமத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும், குறிப்பாக இந்த திருப்பலியில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அன்னை நம் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிக் கொண்டிருக்கிறவள், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவள், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவள் என்று நமக்கு தெரியும். குறிப்பாக இன்றைய நாளில் அன்னையிடத்திலே நாம் கேட்போம், அம்மா, எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் நீரே ஆறுதலாயிருப்பீராக. எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் உம்மிடமிருந்து தாயே கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு, அன்னையின் பரிந்துரையோடு இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். குறிப்பாக குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அவற்றிற்காக மனவருந்துவோம். இந்த தவக்காலத்தில் இறை ஆசிரை பெறுவதற்கு நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தடையாக இருக்கிற குற்றங்கள், குறைகள் இவற்றிற்காக மனவருந்துவோம். இந்த திருப்பலியிலே மன்னிப்பு கேட்டு இறை ஆசிர் வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை புனிதமான இறை ஆறுதல் நிறைந்த வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையாளர்களுக்கு நற்செயல்களின் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புதலின் வழியாக மன்னிப்பையும் அளிக்கின்றீர். உம்மை மன்றாடும் மக்கள் மீது நீர் இரக்கம் காட்டுவதால் எங்கள் பாவங்களுக்கான உமது மன்னிப்பை பெற எங்களது பாவ அறிக்கை ஆற்றல் பெறுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 49, இறை சொற்சுடர்கள் 8-15 முடிய. ஆண்டவர் கூறியது: தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும், பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர். அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார்.
என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன். என் நெடுஞ்சாலைகள் உயரப்படுத்தப்படும். இதோ இவர்கள் தொலைவில் இருந்து வருவார்கள். சிலர் வடக்கில் இருந்தும், சிலர் மேற்கில் இருந்தும், சிலர் சீனியும் நாட்டில் இருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிக்கூறு, மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனே, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறைந்திடினும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரையாவது: ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி
இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது. தந்தையிடம் நாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாயிருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்பொழுது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்வோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர். தீயன செய்வோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலகத்தில் உயர்ந்த நல்ல விஷயம் ஒன்று உண்டு என்றால் அது ஆறுதல். அது கிடைக்கும் என்று தெரிந்தால் இன்னும் ஒரு 10 வருஷம் சேர்ந்து வாழத் தோன்றுமாம். நான் அழுகிற பொழுது என் கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு கரம் இருந்தால் இன்னும் ஒரு 10 சொட்டு சேர்ந்து அழுவதற்கு தோன்றும். ஆறுதல் என்பது அப்படிப்பட்ட ஒன்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஒன்று உண்டு. என்னுடைய நண்பர் அறுவை சிகிச்சை செய்து ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார். அறுவை சிகிச்சை 4.5 மணி நேரம் திருச்சியில் நடக்கிறது. அறுவை சிகிச்சைக்கு ஆஸ்பத்திரிகளில் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உள்ளே அனுமதிச்சுட்டு வெளியில் காத்து கொண்டிருக்கிறோம். ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியில் கூட்டிகிட்டு வராங்க ஸ்ட்ரக்சரில். வந்த உடனே பக்கத்தில் போய் நின்னோம். கையை பிடிச்சிக்கிட்டாவில். கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு வார்த்தையும் பேசலை. அந்த கையை பிடிச்சிருந்த பொசிஷன் இருக்கு பாருங்க, அதுவே பல விஷயங்களை சொல்லியது. என் நண்பர் படுகிற துயரத்தினுடைய வலியும் அந்த கையை பிடித்திருப்பதனால் என்னுடைய உடனிருப்பையும் அவர் எந்த அளவுக்கு உணர்ந்தார் என்பதை அப்பொழுது நான் பார்த்தேன். கையை பிடிச்சது அவ்வளவு டைட்டாக பிடிச்சிட்டு நீ கூட இருக்கிறது பலம் என்பதை சொல்லாமல் சொல்லவும், நான் உடனிருப்பதை அவர் உணர்ந்து கொள்வதையும் என்னால் பார்க்க முடிந்தது.
அன்பார்ந்தவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் எசையா இறைவாக்கினுடைய புத்தகம் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை கொடுக்கிறார் என்பதை சொல்லுகிறது. ஏன் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டும்? காரணம் என்ன என்றால், இஸ்ரேல் மக்களை ஒரே இனமாக, ஒரே குலமாக, ஒரு அரசவையின் கீழ் கொண்டு வந்து ஆண்டவர் பராமரித்து கொண்டிருந்தார். கடவுளுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த அந்த மக்களுடைய நிலையை பார்த்துவிட்டு அரசர்கள் முதலில் தொடக்கத்தில் அசீரிய மன்னனுடைய படையெடுப்பினால் நிறைய இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள். அதற்கு பிற்பாடு பாபிலோனியர்களால் நாடு கடத்தப்படுகிறார்கள். இவ்வாறு அடிமைகளாக வேற வழி இல்லாமல் குலம் விட்டு, கோத்திரம் விட்டு, தெய்வம் விட்டு, வழிபாடு விட்டு, நாடு விட்டு அகதிகளாக வெளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அது எப்படின்னு. சில வருடங்களுக்கு முன்னால் நம் சகோதரர்கள் சகோதரிகள் இலங்கையில் அகதிகளாக போகும் பொழுதெல்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட வேதனை அனுபவித்தார்கள் என்பதை சந்தித்தவர்களுக்கு தெரியும். அப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டவர்களுக்கு அப்பொழுது அவர்கள் மனசு எப்படி இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அப்போ எல்லாரும் சிதறுண்டு போனார்கள். சிதறுண்டு போனவர்கள் சின்ன பின்னமாய் நிற்கும் பொழுது கடவுள்கிட்ட தான் கடைசியாக சொல்லுவாங்க. அது உண்மைதானே? எல்லாம் கைவிட்டாச்சுன்னா கடைசியாக மனிதன் தஞ்சம் அடைகின்ற இடம் எது என்றால் அது ஆண்டவனுடைய சந்நிதி தான். எல்லாம் கைவிட்டாச்சு, அப்புறமா வேற யார்கிட்ட போகிறது? இந்த ஒரு கெட்ட பழக்கமும் அதில் இருக்குது. எல்லாம் விட்டதுக்கப்புறம் ஆண்டவன்கிட்ட போகிறது அது தப்பு. ஆனால் எல்லாம் விட்டுட்டா அவன் ஆண்டவரிடத்தில் தான் தஞ்சம் அடைகிறான். அதனாலோ என்னவோ தெரியல, இந்த காலங்கள் போக போக மனுஷன் வயசாக தான் கடவுள்கிட்ட நெருக்கமாக போவான் போல் இருக்கு. ஏன்னா எல்லாம் முடிஞ்சிருது இல்லை, எல்லாம் முடிஞ்சிருது. வயசாச்சுன்னா கடவுள்கிட்ட போக வேண்டியது. அதனால தான் வயசானவங்கெல்லாம் கோயிலில் நிறைய பேர் இருப்பாங்களோ என்னமோ தெரியல. செவக்கூட்டத்துக்கு போனாலும் வயசானவங்க தான் இருப்பாங்க, கோயிலுக்கு போனாலும் வயசானவங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா மீதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் இன்னொரு சிக்கல்னா, வயசானவங்கன்னு சொல்லணும்ல, நம்ம தான் வயசே ஏறாத மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருப்போம். ஒரு வேடிக்கை நடந்தது. ஹோலிலேண்ட் டூர் போனோம். அந்த டூர்லாம் போயிட்டு கானா தேசத்துக்கு போனோம். இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய இடத்திற்கு பஸ்ஸை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அந்த இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு வயசான ஹெச்எம் ரிட்டையர்ட் ஆனவங்க ஒரு பேக்கை இழுத்துக்கிட்டு வந்தாங்க. முடியல அவங்களால. நான் என்ன செஞ்சேன், அந்த இருந்த கும்பல்லையே நான் தான் யங்ஸ்டர். அப்போ போயிட்டு, பாட்டி அந்த பையை கொடுங்க, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த பாட்டி என்ன தெரியுமா சொல்லுச்சு? டோன்ட் கால் மீ பாட்டி, என்னை பாட்டின்னு கூப்பிடாதீங்க. ஐ எம் ஜஸ்ட் 84 years ஓல்டு, எனக்கு 84 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லுச்சு. ரிட்டையர்ட் ஆன ஹெச்எம் 84 வயசில் வயசானவங்க மாதிரி தெரியலையா அவங்களுக்கு. டோன்ட் கால் மீ பாட்டி. அப்போ தான் இங்கிலீஷை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். அன்பார்ந்தவர்களே, காலங்கள் போக போக கடைசியாக மனிதன் தஞ்சம் புகுன்றது ஆண்டவரிடத்துல தான். அதனால் இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் கைவிட்டப்பட்ட பிற்பாடு, சிதறுண்டு போன பிற்பாடு, சிதைந்து போனவர்கள் ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார்கள். கடவுளே, நீங்களும் எங்களை கைவிட்டுட்டீங்க, நீரும் எங்களை கைவிட்டு விட்டீர் என்று சொல்லுகிற பொழுதுதான் ஆண்டவருடைய ஆறுதலான செய்தி அந்த இஸ்ரேல் மக்களுக்கு வருகிறது. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் என் பார்வையிலிருந்து உங்களை மறைக்கவில்லை, உங்களுக்கு இரக்கம் காட்டுகிறேன், உங்களை நீரோடை பக்கமாக கூட்டிச் செல்கிறேன், உங்களுக்கு செழிப்பான உணவை கொடுக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, வெயில் உங்களை தாக்காதுன்னு. இன்னைக்கு அப்படி கிடையாது. வெந்து தான், வெயிலில் தான் வேகிறோம். வெயில் உங்களை தாக்காது. உங்கள் வாழ்வில் நான் மிகுந்த இரக்கம் காட்டுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் துள்ளி குதிப்பீர்கள், மகிழ்வீர்கள், அக்களிப்பால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஆறுதலான செய்தியை கொடுக்கிறார். அந்த ஆறுதலான செய்தியை கேட்ட மக்கள் தான் மீண்டுமாய் இஸ்ரேல் மக்கள் ஒரே குலங்கோத்திரமாக ஒன்று சேர்வார்கள். அன்பார்ந்தவர்களே,
இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலான செய்தி ஆண்டவரிடத்திலிருந்து வராதா என்று நாமும் பல நேரங்களிலே எதிர்பார்த்து கொண்டிருப்போம். வாழ்வில் நிறைய நேரங்களில் எல்லாம் சிதறுண்டு போன பிற்பாடு, எல்லாம் இல்லை, நமக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொன்ன பிற்பாடு நம் ஆண்டவரிடத்தில் தஞ்சம் அடைக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நமக்கு அந்த ஆறுதலை கொடுப்பார். அந்த ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல நிறைய பேர் அனுபவித்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மீண்டும் ஞாபகப்படுத்தவும் ஆசைப்படுகிறேன். அதாவது 41 வயது வரை திருமணமாகவில்லை, வேற வழி இல்லை, எல்லா இடத்துலையும் பார்த்துட்டாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க, கிடைக்கல. 41 வயசில் கல்யாணம் ஆகலையே, நேராக இங்கே தான் வந்தாங்க. வந்துட்டு மாதா கிட்ட வேண்டுறாங்க, திருமணம் நடக்கிறது. இன்றைய திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் கூட திருமணம் நடைபெற்றதற்கு நன்றி சொன்னார்கள், அன்னை இடத்திலே வந்து வேண்டிக் கொண்டு. அது ஒரு பக்கம். திருமணம் நடக்கிறது, 1 வருடம் 2 வருடம் ஆகிறது, 43 வயது, குழந்தை இல்லை. அந்த 2 வருடமும் அவர்களால் முயற்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க, முடியல. வேற என்ன செய்யறது? அடுத்தது அம்மா கிட்ட தான் போகணும். திரும்ப வந்தாங்க, வந்து மாதா கிட்ட வேண்டிக்கிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஜெபம் பண்ணிட்டு நான் கேட்டேன், அம்மா டாக்டர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு. டாக்டர் சொன்னாங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தைக்கு பாக்கியம் இல்லை, குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணிட்டு நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டவர் மேலே மாதா மேலே முழுசாக நம்பிக்கை வச்சு போங்க. என்னுடைய ஜபத்தினுடைய விருப்பம் 3 மாதம் அதிகபட்சம் என்று சொன்னேன். அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 3 மாதத்தில் எப்படியா இருந்தாலும் ஆண்டவர் குழந்தை கொடுப்பாங்க அப்படின்னு. போனவங்க அடுத்த மாதமே கருவுற்றார்கள். அடுத்தது ஒரு பெண் குழந்தையை தூக்கி கொண்டு எங்கள் மாதாக்கிட்ட வந்து மாதாவுக்கு நன்றி சொல்லிட்டு போனாங்க. அந்த குழந்தையை கொண்டாந்து மாதாக்கிட்ட போடுறப்ப அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆறுதல், ஆனந்த கண்ணீர் வடிச்சிருப்பாங்க தெரியுமா? குழந்தையை கொண்டாந்து கொடுக்கும்போதே அவர்கள் கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மாதாவே, எனக்கு ஆறுதலாக நீ கொடுத்த ஆசீர்வாதம் தான் இந்த கை குழந்தை என்று. ஆறுதலின் தெய்வம் ஆண்டவர். நம்முடைய வாழ்வின் சிதைந்து போகிற நேரங்கள்